காலையில ஸ்கூலுக்கு கிளம்புற அந்த அவசரமான நேரத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க. என்னப்பா வேணும் உனக்கு? தோசையா, இட்லியா, முட்டையா? இப்படி அடுக்கடுக்கா ஆப்ஷன்ஸ் கொடுத்தா குழந்தை சந்தோஷமா சாப்பிடணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில என்ன நடக்கும்? குழந்தை அப்படியே உறைஞ்சு போய் கடைசியில அழுது பெரிய கல்லாட்டவே ஆயிடும் இல்லையா? சரி, இதை எப்படி சரி செய்வது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெரிய லிஸ்ட சுருக்கி தோசை வேணுமா இல்ல பழம் வேணுமா அப்படின்னு ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் மேசையில வைக்கும்போது அந்த பதற்றம் மாயமா மறைஞ்சிடுது. குழந்தைக்கும் ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்க முடியுது. இது ஏன் நடக்குதுன்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பக்கம் பக்கமா இருக்கிற ஒரு மெனு கார்டை பார்த்தாலே பெரியவர்களான நமக்கே தலை சுத்தும் இல்லையா? அதே சோர்வும் குழப்பமும்லாம் இத்தனை ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் ஏற்படுது. இதையே ட்ரெஸ் பண்ற விஷயத்துக்கும் பொருத்தி பாருங்க. காலையில நேரமே இருக்காது. அந்த பரபரப்புல பீரோவை திறந்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னா எல்லையற்ற தேர்வுகளும் நேர நெருக்கடியும் ஒன்னா சேரும்போது அது அவங்கள ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணி வேலையை தாமதப்படுத்ததான் செய்யும். இங்கதான் நாம ஒரு சிறிய கட்டமைப்ப, அதாவது ஒரு ஸ்மால் ஃப்ரேமை உருவாக்கணும். நீங்களே ஒரு 2 ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்காட்டி இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கும்போது அவங்களுக்கும் தாங்களே முடிவு செஞ்ச திருப்தி கிடைக்குது. அதே சமயம் நம்ம நேரமும் மிச்சமாகுது. கச்சிதமா வேலை நடக்குது. சில சமயம் நாம சரி இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா கேட்போம். இது உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான கேள்விங்க. ஏன்னா சாத்தியமில்லாத ஒரு முடிவை குழந்தைங்க கையில கொடுக்கும்போது அது ஒரு முடிவில்லாத தேவையற்ற வாக்குவாதத்துலதான் போய் முடியும். அவங்க பார்க் போங்கன்னு அடம் பிடிப்பாங்க, நாம குளிக்க வைக்க போராடுவோம். அதனால குளிக்கும் நேரம் அப்படிங்கிற அந்த வரம்பு மாறவே கூடாது. ஆனா அந்த வரம்புக்குள்ள ஒரு சின்ன சுதந்திரத்தை நம்ம கொடுக்கலாம். நாம இப்ப குளிக்க போறோம், உனக்கு விளையாட படகு வேணுமா இல்ல பபிள்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரொட்டீன் கெடாமலேயே அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது. இப்போ தின்பண்டங்கள் விஷயத்துக்கு வருவோம். ஸ்நாக்ஸ் நிறைஞ்ச ஒரு பெரிய செல்ஃபை காட்டும்போது ஒவ்வொரு பொருளுமே அவங்கள கவர்ந்தெழுக்கும். இத பாக்குற போதே மூளைக்கு ஒரு பெரிய சுமை ஏற்பட்டு கடைசியில எதை எழுப்பதுன்னு தெரியாம குழந்தை திணற ஆரம்பிச்சிடும். இங்கேயும் நாம ஆப்ஷன்ஸை குறைக்கணுங்க. 2 ஸ்நாக்ஸ் மட்டும் அவங்க முன்னாடி வச்சு பாருங்க. குழந்தையோட மனம் எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே புரியும். எந்த குழப்பமும் இல்லாம டக்குன்னு ஒன்னு எடுத்துட்டு சந்தோஷமா போயிட்டே இருப்பாங்க. சரி, இவ்ளோ நேரமா இத பத்தி பேசுறோமே, இதுக்கு பின்னால என்னதான் நடக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதிக ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஒருவேளை தப்பானதை தேர்ந்தெடுத்துடுவோமோ அப்படிங்கிற பயம் குழந்தைங்களுக்கு தூண்டப்படுது. அது அவங்களோட சின்ன மூளைய, குறிப்பா ஷார்ட் டேர்ம் மெமரிய அப்படியே முடக்கிடுது. நாம் என்ன நினைக்கிறோம்? நிறைய சாய்ஸ் கொடுத்தா அது அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு குழந்தைக்கு அது எப்படி தெரியுமா இருக்கும்? வண்டிகள் தாறுமாறா பறக்கிற ஒரு பெரிய நெடுஞ்சாலையில தனியா நிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பாதுகாப்பற்ற உணர்வை தான் கொடுக்கும். இது இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நடக்கிற ஒரு விஷயம். டிவி அல்லது மொபைல் பார்க்கும்போதும் இதேதான். உனக்கு பிடிச்சத வைன்னு ரிமோட் கொடுத்துட்டா அந்த பெஸ்ட் ஷோவை தேடி தேடி முடிவில்லாத ஒரு சலிப்புல தான் குழந்தைங்க சிக்குவாங்க. அந்த தேடலுக்கு ஒரு எண்ட் கார்டு போடணும்னா தேர்வுகளை கட்டுப்படுத்துவதுதான் ஒரே வழி. இந்த 2 நிகழ்ச்சியில ஒன்ன தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லும்போது அந்த முடிவில்லாத ஸ்க்ரோலிங் நின்னு அவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும். தேவையில்லாத அழுத்தம் குறையும். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பொம்மை கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்றதை விட ஒரு பெரிய சிக்கல் இருக்கவே முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற அதீத உணர்ச்சிகளும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸும் சேர்ந்து குழந்தைய அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில ஒரு பெரிய அழுகையில தான் கொண்டு போய் விடும். அதனால கடையில முதலிலேயே தெளிவான வரம்புகளை அமைப்பது ரொம்ப முக்கியம். நீங்களே ஒரு 2 பொம்மைகளை ஃபைனல் பண்ணி இதுல ஒன்னு எடுத்துக்கோன்னு சொல்லும்போது அந்த ஆப்ஷன்ஸ் கடல்ல மூழ்காம அவங்களால ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா முடிவெடுக்க முடியும். சரி, இத படிக்கிற விஷயத்துல எப்படி பயன்படுத்துவது? ஹோம்வொர்க் பண்ணும்போது 5 புக்கை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு முதல்ல எதை செய்ய போறேன்னு கேட்கக்கூடாது. அப்படி பொறுப்பை கொடுத்தா கண்டிப்பா கஷ்டமான சப்ஜெக்டை தள்ளி போடதான் அவங்க பாப்பாங்க. குழந்தைகளாகவே முடிவெடுக்கிற வயசு வரும். அது வரைக்கும் அந்த முன்னுரிமைய நான் தாங்க பாதுகாக்கணும். கஷ்டமான புத்தகத்தை மட்டும் முன்னாடி வச்சுட்டு நீ பென்சில்ல எழுதுறியா இல்ல மார்க்கர்ல எழுதுறியா அப்படின்னு ஒரு சின்ன ஆனா முக்கியமான சாய்ஸ உங்களுக்கு கொடுங்க. கடைசியா தூங்குற நேரத்துக்கு வருவோம். எந்த புக்கு, எந்த ட்ரெஸ்ஸு, லைட் ஆஃப் பண்ணட்டுமா, தண்ணி வேணுமான்னு தொடர்ந்து கேள்விகளா கேட்டா தூக்கத்தை தள்ளி போடுறதுக்கு நாமளே அவங்களுக்கு புது புது வழிகளை திறந்து விடுற மாதிரி ஆயிடும். தூங்கும் நேரம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேமை நாம சிதைக்க கூடாது. படுக்கையில அமைதியா உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய புத்தகத்தை படிக்கலாமா இல்ல 2 சின்ன பக்கங்களை மட்டும் படிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒற்றை தேர்வு அவங்களோட ஈடுபாட்டையும் உறுதி செய்யும், தூக்கத்தையும் கெடுக்காது. சொல்லப்போனா இது ஒரு பெரிய ஹால்வேல இருக்கிற 50 திறந்த கதவுகள் மாதிரி. முடிவில்லாத பாதைகள் குழந்தைகளை ரொம்பவே குழப்பிடும்.
ஆனா அந்த வரம்பிற்குட்பட்ட சின்னஞ்சிறிய தேர்வுகள் மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு தெளிவான கட்டமைப்பு கொடுக்குது. அதனால நிறைய சாய்ஸ் கொடுத்தா குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்பாங்க, அதுதான் சுதந்திரம் அப்படிங்கிற அந்த தவறான எண்ணத்தை நம்ம மாத்தியே ஆகணும். தெளிவான வரம்புக்குள் ஒரு சின்ன ஆனா உண்மையான தேர்வு கொடுக்கும் பொழுதுதான் குழந்தைங்க மனப்பூர்வமா நம்ம கூட ஒத்துழைக்க ஆரம்பிப்பாங்க. இறுதியா நாம புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். குழந்தைங்களுக்கு தேர்வுகள் நிறைஞ்ச ஒரு மாபெரும் உலகம் இப்பவே தேவையில்லைங்க. தங்களால சுலபமாக கையாளக்கூடிய ஒரு உண்மையான தேர்வு அடங்கிய பாதுகாப்பான கட்டமைப்பு மட்டும்தான் தேவை. அடுத்த முறை உங்க குழந்தை எதற்காவது பிடிவாதம் பிடிக்கும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற தேர்வுகள் ஒரு பாதுகாப்பான அறையா இருக்கா அல்லது திசையே தெரியாத பெருங்கடலா இருக்கா?